அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காயிலிங் டிராகன் எபிசோட் 12 தாங்க பார்க்க போறோம். போன எபிசோட்ல அவன் வீட்டுக்கு வந்திருப்பான் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவும் புள்ளையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க அப்படின்னு பார்த்தா ப்ராக்டிஸ் செஷன் போய்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பா பார்க்கறதுக்கு ஏதோ டம்மி பீஸ் மாதிரி தாங்க இருக்காரு. ஆனால் சண்டைலாம் மனுஷன் தரமா போடுறான். இவர் ஏதோ சாக்லேட் பாயா இருப்பார் அப்படின்னு பார்த்தா மனுஷன் ரகட் பாயா இருப்பார் போல தெரியுதே. ஆக்சுவலாக இவர் லெவல் 6 வாரியர் ஆமா. இதெல்லாம் ஹில்மன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அப்போ கூட அவங்க அப்பனை அடிக்க முடியல. மனுஷன் தரமா தடுக்கிறான் எல்லாத்தையுமே. ஒரு வழியா இவங்க 2 பேருடைய சண்டையுமே செக்மேட்ல முடியுதுங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இங்க பாரு, ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ நம்ம கிளானுடைய டிசனண்ட். அப்போ வாரியர் ட்ரைனிங்கை நீ எப்பவுமே கை விட்டுறவே கூடாது. உன்னோட சர்வைவலுக்கு அதுதான் ட்ரம்ப் கார்டு பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. சரிப்பான்றான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு கத்தியை வச்சு சண்டை போட்டார்ல, அதை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் நடந்து வராரு. அவர் வரும்போது என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படிங்கிறாரு. அதாவது அந்த கத்தி இவங்க கிளானுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சஸ்டர் இருக்கார்ல, அந்த ஃபர்ஸ்ட் டிராகன் பிளட் வாரியர், அவருடைய கத்தியாமா. ஆனால் இவங்க கையில் இருக்கிறது ஃபேக்கு. இவங்க முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கத்தியை வித்துட்டாங்களாம். ஆடா பாய பிள்ளைங்களா, இப்போ அந்த கத்தி எங்கே இருக்குது அப்படின்னே தெரியலையாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீ நல்லா ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இந்த கிங்டமில் மிகப்பெரிய ஆளாக வருவேன், சரியா? உன்னோட ஸ்டேட்டஸை வச்சு இந்த கத்தியை ரொம்ப ஈஸியாக உன்னால் திரும்ப கொண்டு வந்துட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்முடைய கலங்கத்தை நீ தான் போக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் எல்லா தப்பையும் பண்ணுறீங்கடா, அப்புறம் தூக்கி பசங்க தலையில் வச்சிருங்க. மனுஷன் என்ன சொல்கிறான், நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த கத்தியை நீ கண்டுபிடிச்சாதான் நான் செத்ததுக்கப்புறம் நம்ம ஆன்சஸ்டர் முகத்தில் என்னால் முழிக்க முடியும் அப்படிங்கிறான். இப்போது அவர் கேட்குறாரு, சரிடா இன்னும் லீவ் இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போ அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், இல்லைப்பா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் அகாடமிக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இப்போ மனுஷன் என்ன பண்ணுறாரு, இந்த ஹில்மன் இருக்கார்ல, அவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த பீஸ்ட் கோர் எல்லாத்தையும் அவர் கையில் கொடுக்குறாரு. இப்போ இவரோட 2வது பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் தேவையில்ல. ஸோ இந்த பீஸ்ட் கோரெல்லாம் விற்றா அதுக்கான காசு கிடச்சிருவாங்க. என் 2 பசங்களையும் உன் கையில் நான் ஒப்படைக்கிறேன், அவங்கள பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மனுஷன் எங்கேயோ போகிறான். எங்கேயா போகிறா அப்படின்னு கேட்டால், இத்தனை வருஷமாக அவன் ஒய்ஃபோட இறப்பை அவனால் ஏற்றுக்கவே முடியலையாம். ஸோ அது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அகாடமிக்கு வந்துட்டாங்க. அந்த கத்தியை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான் போல தெரியுது. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, டேய் 100கணக்கான வருஷமாக காணாமல் போன கத்தி எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனாலுமே நீ சொன்ன மாதிரி அந்த கத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் டிராகன் பிளட் வாரியரோடைய கத்தியாக இருந்தா அதை வச்சிருக்கவன் திரும்ப கொடுக்க மாட்டான். ஸோ ரெடியாக இரு அப்படிங்கிறான். என்னத்துக்குடா ரெடியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், கோல்டு ரெடியாக வச்சுக்கோ, இல்லை உன்னோட ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, இல்லை உன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோன்றான். அதாவது பெக் பாரோ ஸ்டீல், ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். நம்ம செயின்ட் இருக்கார்ல, அவர் கேட்குறாரு இவங்கிட்ட, டேய் என்னடா வர வர ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன், இங்கே பாரு ஒரே நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியாது பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. நடந்து போனவன் திடீர்னு ஒரு வீட்டு முன்னாடி நிற்கிறான். என்னடா இங்கே நிற்கிற? இது இந்த பொண்ணு ஆலிஸோட வீடா அப்படின்னு கேட்குறாருங்க. அந்த இடத்துல ஒரு லெட்டர் ஒன்று தொங்குது. அந்த லெட்டரை அவன் கையில் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஆக்சுவலாக அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு, இவங்க ஸ்கூலுக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் ஹாலிடே ஸ்கெடியூல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்க. இவனவே என்ன பண்ணுறான், அவளுக்கு ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத வைக்கிறான். இவங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படியே போய்கிட்டு இருக்கு. பேபே கூட கிண்டல் பண்ணுதுங்க. லெட்டரை படித்து பார்த்துட்டு சொல்லுது, பாஸ் அந்த பொண்ணு ஓப்பனாகவே லெட்டரில் சொல்லிட்டா, நீ என்ன பாஸ் இப்படி மக்கா இருக்கே, உனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுது. நம்மளும் மறுபடியும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த முறை அவங்க அப்பன் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். நீ என்ன கல்றதுக்கா ஸ்கூலுக்கு போகிற, ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அஷ்டாம் போல தெரியுது. அவள் வெளில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஆள் போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவளுடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அதெல்லாம் சொல்கிறா. அந்த கதைலாம் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம கதைக்கு பெருசாக யூஸ் ஆக போகிறதும் கிடையாது. முதல்ல இந்த காதல் கதை தொடர போகிறதும் கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே இது மொத்தமாக கட் ஆகிடும். ஆனால் நம்ம ஹீரோட மனசில் இந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடமே இருக்குங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பையன், அப்பாவை மட்டுமே பார்த்து வளர்ந்த பையன், அம்மாவை பார்த்ததே கிடையாது. அதனால் இந்த பொண்ணு அவன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். இப்போ அந்த பொண்ணு கேட்குறா, என்ன ஒரு வாக் கூட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி வாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவன் முன்னாடி நடந்து போக இவனும் பின்னாடி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சோகமான கதைகள் நிறைய பேசுகிறா. இந்த மாதிரி அவங்க அப்பனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அடிப்பானா, அவங்க அம்மா ஆக்சுவலாக பாதிலே விட்டு ஓடி போயிட்டாங்களாம். அவளை சுற்றி இருக்கவங்க யாருக்குமே அவன் மேலே பெருசாக அக்கறை கிடையாதாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது பனிப்பொழிவு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அவன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களா, கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக பார்த்துப்பீங்களா அப்படிங்கிறா. பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவங்களுடைய காதல் கதை அப்படிங்கிறது இப்படியே தொடர ஆரம்பிக்குதுங்க. ஒருத்தரை மீட் பண்ணுறது, அப்பப்போ லெட்டர் அப்படிங்கிறத பரிமாறுறது, இது பத்தாதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ட்ரைனிங் பண்ணுறது, இது பத்தாதுக்கு சார் பாதி நேரம் லெட்டர் படிக்கிறதே டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. மொத்தத்தில் இந்த எபிசோடில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் நடந்து போகிறது வரது, கையை பூச்சின்னு போகிறது, இதை மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் நம்ம மக்கள் கேட்பாங்க, ப்ரோ எபிசோட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு. ஐயா கதையே இல்லை, நான் என்னத்தை சொல்கிறது?
இன்னொரு பக்கம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வேட்டையில இறங்கியிருக்காருங்க. எவனோ ஒருத்தனை புடிச்சு வச்சுட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவனுமே இந்த மனுஷன பார்த்த உடனே நீயா அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதான் அவர் கேட்கறாரு, என் ஒய்ஃப் எப்புட்றா இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாருங்க. அவன் பதிலே சொல்ல மாட்றாங்க. அவன் அமைதியா இருக்கான். கத்திய வச்சு மனுஷன் சொருகு சொருகுன்னு சொருகுறாரு. அதுக்கப்புறமா கேட்கறாரு, சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, டேய் நான் வந்து ஆர்டர்ஸ் தான்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். சரி உனக்கு யார் ஆர்டர்ஸ் குடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, பேட்டர்சன் அதாவது டியூக் பேட்டர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர சொல்றான். இவர் கேட்குறாரு, அவன் ஏன்டா என்னோட ஒய்ஃபை கொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன தெரியுமா சொல்றான், அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சீக்ரெட். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படிங்கிறான். அதாவது அந்த கண்ட்ரியோட கிங்குக்கும் அந்த சர்ச்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ல ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க. ஸோ இவன் என்ன சொல்றான், ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ அவங்க பேசும்போது என் காதில் அரைகுறையா விழுந்தது. அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஆக்சுவலா இது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாதுங்க. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சோல். ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு ஆன்மா. பார்த்தாலே தெரியும். அதனால அவங்கள என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சு பலி குடுத்துருவாய்ங்க. இதுதான் நடந்திருக்கு. அவன் என்ன சொல்றான், எனக்கு இவ்வளவு தான் தெரியும். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அந்த மனுஷன் விடலாம் முடியாது போடான்னு சொல்லிட்டு தலைய துண்டாக்கிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிட்டாரு. இப்ப திடீர்னு பார்த்தா இந்த சர்ச்சில் கேண்டில் எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நெறைய பேர் கேண்டில் எடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்காங்கப்பா. ஆக்சுவலா இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குங்க. யூலான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி போல தெரியுது. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு நம்ம ஹீரோவையும் கூட்டு வந்திருக்கா. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டேட் போல தெரியுது. ஏன்டா திருவிழாக்காடா டேட்டிங் கூட்டு வருவீங்க ரேஸ்கல். ஆனா உண்மையா சொல்லணும்னா நம்ம ஊர்லலாம் திருவிழால தான் டேட்டிங்கே ஆரம்பிக்கும் இல்லைங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட படை வீரர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே பார்க்கறதுக்கு கம்பீரமா இருக்காங்க. இவங்க எல்லாமே ரேடியன்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்குங்க. அந்த சர்ச்சில் தான் அவங்க அம்மாவே பலி கொடுத்தாங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் 5க்கு மேலே தாங்க இருக்காங்க. அதுவே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்கல்ல, இதை தூரத்துலேருந்து தேலியா பார்த்துட்டா. அவ பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஆக்சுவலாக அவள் தான் நம்ம ஹீரோ உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு யாரா வராங்க அப்படின்னு பார்த்தா, அந்த நாட்டுடைய ராஜா. அந்த மனுஷன் நடந்து வராரு. ஆனா நல்லா பார்த்தீங்கன்னா, ராஜாவ சுத்தி ஒரு காவலாளி கூட இருக்க மாட்டான். ராஜாக்கு பின்னாடி அவருடைய தம்பி வரான். ஆனா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காவலாளிகள். இதான் நம்ம ஹீரோ கேட்குறான், என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா ராஜா பார்த்தீங்கன்னா லெவல் 9 வாரியர். அந்த ஆளுக்கு எதுக்கு பாதுகாவலர்? அந்த ஆள் தான் எல்லாரையும் பாதுகாக்கணும். ஆனா பின்னாடி வரான் பார்த்தீங்களா, அவன் தாங்க டியூக் பேட்டர்சன். ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, டியூக் பேட்டர்சன் தான் பண்ணான்னு, இவன் தான் அது. இவன் லெவல் 7 வாரியர். ஸோ சாருக்கு தான் வந்து ப்ரொடெக்ஷன் தேவை. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி கூட்டு போறாங்க. ஆக்சுவலா அவனை கிராஸ் பண்ணி அவங்க அப்பா போறாரு. அதை அவன் கவனிக்கவே இல்லை. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.